ஹலோ, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம காலையில் எப்போவுமே பதிவாக எடுக்கிறதில்ல. வாரத்தில் 2 அல்லது 3 நாளைக்கு நான் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிடுவேன். அந்த ப்ரோட்டீனோட மஸ்ட்டு தேவை, அத்தியாவசிய தேவை என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஏஜ் ஒரு 40, 45 அதுக்குள்ளே தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லா விதமான சத்துக்களையும் உடம்பு கிரகிச்சுக்கிடும், அதாவது அப்சர்வ் பண்ணிக்கிடும். எவ்வளோ கேரட்டு, எவ்வளவு முட்டை, எவ்வளவு கீரை, நம்ம எவ்வளோ பழங்கள், பேரிச்சம்பழம், அது இது என்னெல்லாம் நம்ம எவ்வளோ எடுத்தாலும் உடம்பு அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தியை இழக்கக்கூடியது ஒரு 40 to 50 வயசில். அந்த நேரத்தில் நம்ம உடம்பை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். அந்த நேரத்தில் நமக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த குழந்தைகள் வளர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கல்யாணம், அவங்களுக்கு ஒரு உயர் கல்விகள் கொடுக்கறது, இந்த மாதிரியான இதில் அதுலேயும் பெண்களுக்காக தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். நிறைய நம்ம அவேர்னஸ் இல்லாமல் நம்மளை நாம் பாதுகாத்துக்க தவறி ரொம்பவே நம்ம விட்டுறோம். அந்த இதில் இப்போ சுகர் இருந்தாலே ப்ரெஷரும் ஒட்டிக்கிட்டு கூடவே வந்துடுது. சுகர் ப்ரெஷர் இருக்குங்கிறோம். சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் நம்ம காலையில் உணவில் அல்லது இப்படி சப்ளிமெண்ட்டாக காலையில் ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸில் நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிடும் போது நல்லாவே நமக்கு இது கொஞ்சமாக பாலில் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த டீஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்படி நம்ம எடுத்துக்கிடும் போது நமக்கு சுகர் கண்ட்ரோல்டாக இருக்குது. சுகருக்கான மாத்திரைகளையே போட்டு சுகர்னால நம்ம எந்த ஒரு இனிப்பும் எடுத்துக்காமல், டீ காஃபியில் கூட ஜீனியே போடாமல், இனிப்பை கண்டாலே ஓடி ஆசை இருக்கும், அவ்வளோ ஆசை இருக்கும். பிள்ளைங்க சாப்பிடாதம்பாங்க, அதனால் நமக்கு பாதிப்புகள் வருவான்னு பயப்படுவோம். அப்படியெல்லாம் இல்லாமல் எதனால சுகர் வருது, இன்சுலின் குறைபாட்டினால அது ஒரு பக்கம், ப்ரோட்டீன் அதிகமாக வரும்போது நமக்கு அது கட்டாயமாக சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கக்கூடியது எலமெண்ட்ஸில் உள்ளது. எலமெண்ட்ஸு ப்ரோட்டீன் தான் நான் எடுக்கிறேன். எலமெண்ட்ஸு ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு 10 கிராம்லேயும் நமக்கு 8 கிராம், ஒவ்வொரு 10 கிராம் நம்ம எடுக்கக்கூடியதில் நமக்கு 8 பாயிண்ட் நமக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக வந்துடுது. இது ஆயுஷ் பிரீமியமார்க்கு சர்டிஃபிகேட்டோடு உள்ளது. ஆயுஷ் பிரீமியமார்க்கு ஆயுர்வேதத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த ஒரு சர்டிஃபிகேட்டு. வெளிநாடுகளுக்கு கூட நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். இது ஹை லெவலில் நமக்கு இது வே ப்ரோட்டீன் கூட நல்ல வெல்னஸ்க்காக எடுக்கக்கூடியது. இது வெல்னஸ்க்கான ப்ராடக்ட் இல்லை. எடுக்கும் போது ரொம்பவே எனக்கு நல்ல ப்ரோட்டீன் அதிகமாகி சுகர் கண்ட்ரோல்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மனிதனுக்கும் 1 கிலோ வெயிட் உள்ள ஒரு மனிதனுக்கு 1.5 கிராம் 1.5 கிராமு ப்ரோட்டீன் தேவைங்கிறாங்க. 50 கிலோ இடையில இருக்கிறோன்னா நமக்கு 75 கிராம் வேணும். உடம்பே அப்சர்வ் பண்ணக்கூடியது ஒரு 12%, கொஞ்சம் 20% நமக்கு ப்ரோட்டீன் தேவை அப்படின்னா 12 உற்பத்தி பண்ணிக்கிடும். நம்ம ஏதோ சாப்பாட்டில் எடுக்கக்கூடியதில் மீதி நம்ம சப்ளிமெண்ட்டாக எடுத்து தான் ஆகணும். அதுக்கான ஒரு சப்ளிமெண்ட்டு நான் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பவுடரை நான் எடுக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு. அது எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உடம்பு எனர்ஜி அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. அதோட வித்தியாசம் சாப்பிட்டவங்க தான் உணர முடியும். இப்படி போடலைனாலும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உப்புமாலையோ நமக்கான ஒரு கொஞ்சமாக உள்ள ஒரு சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சோம். ஏன்னா ப்ரோட்டீன் பவுடரை பொறுத்தவரை சுவையோ மனமோ கிடையாதுன்னு சொல்லுவோம். பன்னீருக்கும் கிடையாது, ப்ரோட்டீன்லேயும் கிடையாது. ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது நமக்கு முட்டையில் இருக்குது. ஆனால் அது கொழுப்பு சேர்ந்து புரதம் கிடைக்கும். கொழுப்போடு சேர்ந்த ப்ரோட்டீன் அது இல்லாமல் நமக்கு தனியாக வெஜ்ஜில் பியூர் வெஜிடேரியனில் நமக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா பாலில் இருக்குது, சோயாவில் இருக்குது, பச்சை பட்டாணியில் இருக்குது. நம்மளோட இந்த ப்ரோட்டீன் பவுடரில் நெல்லிக்காய், பிரம்மி, அதாவது வல்லாரைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஞாபக சக்திக்குள்ளது, நெல்லிக்காய் விட்டமின் சி நிறைஞ்சது, இந்த மாதிரி இருக்கிறது. எனக்கெல்லாம் இது எடுத்ததுக்கப்புறமா நான் இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த டப்பாவே காலி ஆகுது. நான் இது 2வது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதை விட இப்படி நாம் ஏதோ ஒரு சப்ளிமெண்ட்டு, ஒரு காய்கறியோ பழங்களோ அதெல்லாம் எடுக்கிறதோடு சேர்ந்து இப்படி இதையும் எடுத்துக்கிடும் போது நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணுற சக்தி 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். சாப்பாட்டிலேருந்து எடுக்கக்கூடியது அது நம்ம சாப்பிட்றதெல்லாம் கழிவில் போயிடும். சத்துக்கள்லாம் நின்று செரிமானாகி நல்லா உடம்புகளுக்கு சத்து பிரிச்செடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா ஏஜ் இருக்குது இல்லையா, ஒரு தேய்மானங்கிறது இருக்கும். கிட்னி அப்படியே ஒரு வயசில் 10 வயசில் 20 வயசில் இருந்த மாதிரியே இப்போ செயல்படாது. ஒரு லிவர் அப்படி செயல்படாது, நுரையீரல் அப்படி செயல்படாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி ஏதாவது சப்ளிமெண்ட். அதுக்கு ப்ரோட்டீன் பவுட்ரு ரொம்ப மஸ்ட்டு. எல்லாருமே ப்ரோட்டீன் காலையில் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா காலை உணவில் எடுக்கணும். நான் மத்தியானம் முட்டை எடுத்தேன், அதை எடுத்தேன். காலை உணவில் டெய்லி முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் அவிச்ச முட்டை 1, சில பேர் 2 கூட எடுத்துக்கலாம். விளையாட்டு வீரர்கள்னால் 2 கூட எடுத்துக்கிடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 100 கிலோ வெயிட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு
150 கிராம் நமக்கு வந்து புரோட்டீன் தேவை. அந்த 150 கிராம் புரோட்டீன் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கொஞ்சம் தான் அப்சர்வ் பண்ணும், பாதி நம்ம இப்படி ஏதாவது உணவில் இருந்து தான் எடுக்கணும் சப்ளிமெண்ட்டாக. முக்கியமானது புரோட்டீன் வந்து உடம்பு வந்து சேமித்து வைக்காது. அயனாக இருக்கட்டும், நமக்கு கால்சியமாக இருக்கட்டும், மற்ற சத்துக்களை வந்து இரும்பு சத்து இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு மறுநாள் பயன்படுத்திக்கிடும். என்னைக்கு தேவையோ அப்போ எடுத்துக்கிடும். பட் புரோட்டீனை பொறுத்தவிட அன்றாட செயல்பாடுகளுக்கு நமக்கு புரோட்டீன் அத்தியாவசிய தேவை. நம்மளுடைய உடல் உறுப்புகள், கண், மூக்கு, காது இந்த மாதிரி உருவங்கள் வர்றதுக்கு கூட புரோட்டீன் தேவை. இது என்ன செய்யுது, அன்னன்னைக்கு நமக்கு தேவைக்கு போக மீதி சிறுநீர் வழியாக வெளியேறிடும். அதனால் கிட்னி பேஷண்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா புரோட்டீன் எடுக்கக்கூடாது டாக்டர் அட்வைஸ் இல்லாமல். கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, நீர் போகிற பிரச்சனை இருக்குது, சிறுநீரக பை, சிறுநீரக தொற்று ஏதாவது இருந்ததுன்னா மற்றவங்க எல்லோரும் தாராளமாக எடுக்கலாம். நான் எடுத்து பயன்பெற்றேன், எனக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இப்போ நான் இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.